ஹலோ! மதுரைக்கு போலாமா? ஒன் டே ட்ரிப். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா ட்ராவல் பண்றேன். இதுவரைக்கும் நான் தனியா ட்ராவல் பண்ணதே கிடையாது. எங்கேயுமே இவ்ளோ லாங் அதுவும் மதுரை சென்னையிலேருந்து 8 ஹார்ஸ் டூ 9 ஹார்ஸ் ட்ராவலு. என்னன்னா, அக்காக்கு வந்து சீர்வரிசை குடுக்க போறோம். மேரேஜ்க்கு போக முடியல. ஸோ, அதனால சீர்வரிசை குடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். அம்மாவாலயும் கொஞ்சம் ஒர்க் வர முடியலையா, ஸோ நானே கிளம்பிட்டேன். தம்பி வந்து கோயம்பேடுல பஸ் ஏத்தி விட்டான் கிறிஷ் பஸ். அங்க ஏறுனா கரெக்ட்டா மதுரை பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிட்டேன். அப்புறம் அண்ணா வந்து என்ன பிக் பண்ணிக்கிட்டாங்க. மதுரைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால இங்க இருக்கிறது எல்லாமே சுத்தி காமிச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. பாரு இந்த கேட்டு போட்டு மூடிருக்காங்களா, அந்த இதுல தான் வந்து இறங்கி இந்த இடத்துல அழகர் வருவார். கேட்டு போட்டு மூடிருக்காங்க பாரு. ஆமா. இதான் இறங்கி போய் சுத்துவார். கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. இப்பதான் அன்னைக்கு வந்தோம்னா அந்த இடம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க பாரு. மதுரைனா மதுரை தான். சொல்லவே வார்த்தை இல்ல. ஒன் டே மட்டும் தான் நான் அங்க ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ, அதுக்கே வந்து அங்கேயே இருந்துடலாமா அப்படின்ற மாரி இருந்துச்சு. அப்படியே நாங்க ஃபங்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போனோனே குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு, பட்டாசுலாம் வெடிச்சுட்டு, இங்க சீர் குடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப பெருசு. பார்க்கவே பயங்கரமா இருந்தது. ஸோ, இது மாரிலாம் நான் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ, நம்ம சென்னையில. அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நம்ம வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு நாங்க சீர் கொண்டு போனோம். ஸோ, இங்கவே பாதி ஃபுல்லா வெடி ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகி மோளம் ஃபுல்லா அடிச்சாச்சு. மறுபடியும் அங்க போயும் அந்த ஸ்ட்ரீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிருந்தோம். மேரேஜ்க்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் பரவால்ல. இதுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா, இது மாரிலாம் நம்ப பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா, நான் பார்த்தது கிடையாது சென்னை அப்படின்றதுனால. மதுரையில இருக்கவங்களுக்கு இது ஆப்வியஸ்லி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாரி அங்க இருக்க ஃபுட்டா இருக்கட்டும், எதுவுமே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா நான் ஒன் டே மட்டும் தான் ஸ்டே பண்ணேனா, டைம் கிடைக்கல. அன்னைக்கு நைட்டே நான் வந்து பஸ் ஏறிட்டேன் மறுபடியும் சென்னைக்கு. காலையில போயிட்டு நைட்டே வந்துட்டோம். ஸோ, இப்ப அவங்க வீட்டுக்கு போயிட்டு நாங்க சீர் எல்லாமே குடுத்து விளக்கேத்தி முடிச்சு ஸோ வந்தவங்க எல்லாருக்குமே பலகாரம் குடுக்கணும். இதுல நாங்க எல்லாமே கொண்டு வந்தோம். அதிரசம், முறுக்கு, லட்டு எல்லாமே சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே தனித்தனியா கவர்ல போட்டு நாங்க குடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு மேல சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனோம். கறி விருந்துன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான். காதல் படத்துல ஒரு சாங் வரும்ல, தங்கச்சி கருப்பாயி அந்த படத்துல வந்து கறி விருந்துக்கு சண்டை வரும்ல, கத்தியெல்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரி இங்க நடந்தது ஒரு சில விஷயம்லாம். சாப்பாட்டுல இது இல்லன்னு சொல்லிட்டு ஒரு மாரி கோச்சுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் நடந்தது. ஸோ "ப்ரோ இந்த மாரிலாம் நடக்குமா ப்ரோ?" அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். "இத விட மோசமாலாம் நடக்கும்" அப்படின்னாரு. இந்த மாரி பொட்டி கடைலாம் நான் 5த் படிக்கும்போது பார்த்தது. இப்ப தான் பார்க்குறேன் அதோட. தின்னதானே இது? யாரு தின்னதானே? வீடியோக்காரா? வீடியோ புரியுது. ஃபோட்டோகிராஃப். மதுரையிலேயே ரொம்ப ஃபேமஸான கடை பன் பட்டர் ஜாம். ஸோ எனக்கு இங்க வாங்கி குடுத்தாரா, இத நான் சாப்பிட்டு அப்படியே நான் கிளம்புனேன். அடிக்கடி வந்து ஃபோட்டோ எடுத்து என்ன வெறுப்பேத்துவாரு தெரியுமா? பட் ஆனா எனக்கு இப்பவும் அத சாப்பிடணும் போல இருக்கும். வரும்போதும் எல்லாத்தையும் சுத்தி காமிச்சுட்டே வந்தாரு. "ஏன் ஒரு நாள்ல போற? இன்னொரு நாள் இருந்துட்டு போலாம்லன்னாரு." பட் எனக்கு ஒர்க் இருக்கு ப்ரோ அப்படின்னேன். போகும்போதும் வீட்டுக்கு தனியா தான் வந்தேன். இன்னும் நெறைய ஷேர் பண்ணணும். பட் 3 மினிட்ஸ்க்கு மேல வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. நான் நெக்ஸ்ட் டைம் மதுரை வரேன்.